ஹலோ வணக்கம், மதிய வணக்கம். வாங்க, எல்லாம் என்ன செய்கிறீங்க? மதியம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. வாங்க என்னென்னு பார்க்கலாம். இது எங்கள் செடிக்காய்ங்க, கத்திரிக்காய். விதையே இல்லைங்க, மாவாட்டங்க. சும்மா வெந்தது பாருங்க, எப்படி வெந்து போச்சுன்னு. அப்படியே தண்ணி லேசாக தொளிச்சுட்டு வெந்து பாருங்கள், எப்படி கொயன்னு வெந்து போச்சுங்க மாவாட்டம். சும்மா அப்படி இருக்குது பாருங்க. இன்றைக்கி வேறு எதுவும் இல்லைங்க. அப்புறம் சொரக்காயுமே தயிர் பச்சடி, சொரக்காய் இல்லைங்க, அதுவுமே இதுன்னு தான் பண்ணேன் சாப்பாடு. இதுவே மோயாதுங்க. அப்புறம் சரி சாப்பாட்டுக்கு போட்டு பேஞ்சிட்டு தயிர் ஊற்றிக்கலாம், தயிர் பச்சடி இருக்குது அப்படின்ட்டு இது ஒன்று தான் வச்சேங்க. வெயிலுக்கு சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க, எல்லாம் அப்படியே இருக்குதுங்க. அதனால தான் சரின்ட்டு சிம்பிளாக பண்ணிக்கலான்னு பார்த்தா கத்திரிக்காய் மட்டன் தோற்று போயிட மாட்டேருக்குதுங்க. அவ்வளோ சூப்பராக ஆயிடுச்சுங்க. பாருங்கள், ஒயிட் ரைஸு ஒன்று சொரக்காய் ரெடி பண்ணிக்கலாங்க. சொரக்காய் தயிர் பச்சடியாட்டு போட்டுக்கலான்ட்டு சொரக்காய் வேவிச்சுங்க, தயிரில் போட்டு உப்பும் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை வணக்கி உள்ள ஒட்டி சீரகம் 2 போட்டுங்க. சும்மாவாக கூட சாப்பிட்டுக்கலாங்க. இது கடிச்சிக்கலாங்க. இந்த கத்திரிக்காய் போட்டு பேஞ்சிட்டு இதை கடிச்சிக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெயிலுக்கு சேரலின்னா என்ன செய்யறதுங்க, இந்த பாவி இது இருந்ததுன்னா. இஞ்சியெல்லாம் ஒன்றும் போடலைங்களா, அதனால் பெருங்காயம் கொஞ்சம் போட்டேன். இப்படியே சாப்பிட்றீங்க, சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்குது. இன்றைக்கி கத்திரிக்காய் கறிங்க, பொடலங்க, இந்த சொரக்காய் தயிர் கூட்டுங்க, 2க்கு சூப்பர் காம்பினேஷனுங்க. பாருங்கள், வாங்க சாப்பிட்லாம். யார் யாருக்கு பிடிச்சிருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இது புது சேனலுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. தயிருங்க, அவ்வளோதான். சரி, அடுத்த வீடியோவில் பார்க்குறவங்கள பாய்ங்க. வாங்க சாப்பிட்லாம். நான் இப்போ சும்மா தான் இந்த சொரக்காய் தயிர் கூட்டை கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலான்னு எடுத்துருக்குறேன். பாய், அடுத்த வீடியோ பார்க்கலாம். சும்மாவே சாப்பிட்லாங்க, அருமையாக இருக்கேன். பாய்.